இன்றைக்கு மகளிர் தினம் சபையிலே கொண்டாடப்படுகிறது. சரித்திரத்தை மாற்றி அமைத்த மகளிர் பற்றி இந்த மகளிர் தினத்திலே நான் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். the women who have changed the history, சரித்திரத்தை மாற்றி அமைத்த மகளிர். யாத்திராகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பெயருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளும் உயிரோடே காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல் அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்துக்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும், பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். சிப்ரா and பூவா, சிப்பிரால் and பூவாலை குறித்து அவர்கள் எப்படி சரித்திரத்தை மாற்றி அமைத்தார்கள் என்பதை குறித்து இந்த பகுதிகளிலே நாம் வாசிக்க கேட்டோம். இந்த சிப்பிராள் பூவாள் என்கிற 2 மருத்துவச்சிகள் மாத்திரம் இல்லாமல் போயிருந்தால் இன்றைக்கு இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசமோ அல்லது இயேசு கிறிஸ்துவோ வருவதற்கு சாத்தியமில்லாத ஒரு சூழலை உண்டாயிருக்க கூடும். தேவனுடைய திட்டம் ஒரு புறம் இருக்க, தேவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதியாகிய சிப்பிராளையும் பூவாளையும் கர்த்தர் பயன்படுத்தினதை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். அவர்கள் எப்படி இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம் உருவாவதற்கு, இஸ்ரவேல் என்கிற ஒரு ஜனக்கூட்டம் காப்பாற்றப்படுவதற்கு அவர்கள் பெரும் உதவியாக இருந்தார்கள் என்பதை குறித்து இந்த வசனங்களிலே நாம் வாசித்தோம். இந்த சிப்பிராள் பூவாலை குறித்து ஆங்கிலத்தில் சிப்ரா அண்ட் பூவா, சிப்ரா அண்ட் பூவா, பூவா PUAH, பூவா, ரைட். இந்த சிப்பிராள் பூவாலை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பதாக பார்வோனை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பார்வோன் என்பவன் எகிப்தினுடைய ராஜா. எகிப்தினுடைய ராஜா வேதம் சொல்லுகிறது, யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் எகிப்திலே தோன்றினான். அல்லேலூயா. He does not know who Joseph is. யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன், ஒரு ராஜா எகிப்திலே தோன்றினான். இந்த யோசேப்பும் யாக்கோபுடைய செல்லகுமாரர், இவன் ஃபேவரைட் சன். இவன் அவனுடைய சகோதரர்களால் பொறாமை நிமித்தமாக அடிமையாக விற்கப்பட்டு ஒரு 13 வருடங்களுக்கு பின்பதாக எகிப்திலே பார்வோனுக்கு அடுத்த ஒரு அதிபதியாக, 2வது பார்வோனாக, பார்வோனுக்கு அடுத்த ஒரு அதிபதியாக எகிப்திலே இவன் உயர்த்தப்பட்டான். 7 வருடங்கள் செழிப்பின் வருடங்கள், 7 வருடங்கள் வளர்ச்சியின் மகா பஞ்சம் உண்டான நாட்களிலே யோசேப்பினுடைய காரிய சித்தி நிமித்தமாக எகிப்தியர்களும் பஞ்சத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். அடைக்கலமாய் ஓடி வந்த யாக்கோபுடைய குடும்பத்தார் இஸ்ரவேலரும் பஞ்சத்திலிருந்து காக்கப்பட்டார்கள். ஆகவே எகிப்தியரும் இஸ்ரவேலரும் பஞ்சத்திலிருந்து காக்கப்படும்படிக்கு யோசேப்பு மிகவும் மிகவும் அறிவாற்றல் மிகுந்த காரியங்களை அவர் நடப்பித்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். எகிப்திலே யோசேப்பு செய்த காரியத்தின் நிமித்தமாக, கர்த்தர் ஸ்தோத்திரம், அந்த ஒரு காரணத்தின் நிமித்தமாகத்தான் பார்வோனுடைய சிங்காசனமும் நிலைத்தது, எகிப்தியர்களும் பஞ்சத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள்.
இஸ்ரவேலரும் பஞ்சத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். பிகாஸ் ஆஃப் ஜோசப் only. இந்த யோசேப்பு, if Joseph did not do what he has done, the king of Egypt would have had no throne to sit on. இந்த யோசேப்பு, கவனிங்கள், இந்த யோசேப்பு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் போயிருந்தால் சிங்காசனத்தில் பார்வோன் ராஜாவா உட்கார்ப்பதற்கு சிங்காசனமே இல்லாமல் போயிருந்திருக்க கூடும். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. ஒரு எகிப்திலே ராஜா உட்காருவதற்கு சிங்காசனமே இல்லாமல் போயிருந்திருக்கும். அவன் எகிப்தை ஆள முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கும். அவ்வளவு கொடிய பஞ்சம். யோசேப்பு செய்த காரியத்தின் நிமித்தமாகத்தான் பார்வோன் ராஜாவாக தொடர்வதற்கும் சிங்காசனத்திலே அமர்ந்து ஆட்சி செய்வதற்கும் அது ஏதுவாய் இருந்தது. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமாம். ஆனா அந்த தான் இப்பொழுது சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பதற்கு காரணமே யோசேப்பு செய்த காரியம்தான் என்பதை அறியாத ஒரு ராஜா இப்போ இந்த அளவுக்கு வாழ்க்கை செழிப்பாக ஆஸ்வாதமாக இருப்பதற்கு, அதிகாரம் உள்ளதாக ஒரு சாம்ராஜ்யமாக இருப்பதற்கு காரணமே யோசேப்பு செய்த காரியம்தான், யோசேப்பினுடைய தியாகம் தான், யோசேப்பினுடைய காரியங்கள் தான் என்பதை அறியாத ஒரு ராஜா எகிப்திலே அக்கத்தில் தோன்றினான். இட்ஸ் a shame. மறுபடியும் சொல்லுகிறேன், அது ஒரு வெட்கக்கேடான காரியம். இட்ஸ் a shame to come to a place of prestige not knowing who has provided such a place to go there. இவ்வளவு பெரிய சிங்காசனத்தில் உட்கார்வதற்கு காரணமே இந்த யோசேப்பு தான் என்பதை அறியாமல் போவது வெட்கக்கேடான காரியம். ஆமென் சொல்வீங்களா? இருக்கிற பிள்ளைங்கள் எல்லாம் பார்த்து சொல்றேன். ஆமா, நீங்க இன்னைக்கு இவ்வளவு நல்ல ஸ்தானத்தில், நல்ல படிப்பில், நல்ல வேலையில் இருக்கிறீங்கன்னா என்ன தெரியுமா காரணம்? என்ன தெரியுமா காரணம்? அதற்கு பின்னால் உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, அவருடைய தியாகங்கள், அவருடைய கண்ணீர்கள். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். நீ அதை அறியாமல் நீங்கள் போயிட்டீங்கன்னா ரொம்ப வெட்கக்கேடான காரியம். எனக்கு ஒரு கல்லூரியிலே நண்பர் இருந்தார். என்னுடைய சீனியர் அவர். பின்னாட்களிலே என்னுடைய பெரியம்மா மகளை ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். அவ்வளோ 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 க்ளோஸ், அவ்வளோ க்ளோஸ். அவருடைய டையை நான் கட்டுவேன், என்னுடைய ஷூ அவர் போடுவார். அவர் ஹாஸ்டலில் தங்கியிருப்பார், சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஹாஸ்டலில் தங்கியிருப்பார். ஆனால் ஹாஸ்டலில் இருக்கிற ரொம்ப நேரம் இருக்கிற நான் தான் இருப்பேன். நிறைய பேர் நினச்சிக்கிட்டாங்க நான் தான் ஹாஸ்டலில் இருப்பேன்னு நினச்சிக்கிட்டாங்க. அவருடைய ஹாஸ்டல் ரூமில் நான் இருப்பேன், நான் தங்கியிருப்பேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவருடைய ஹாஸ்டல் ரூமில் நான் தங்கியிருப்போம். ரொம்ப கட்டடிச்சுட்டு எப்போல்லாம் போர் அடிக்குதோ அப்போல்லாம் கட்டடிச்சு நேராக ஹாஸ்டலுக்கு வந்து ஹாஸ்டலில் வந்து சினிமா பாட்டு கச்சேரியே நடக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் வாசித்து கச்சேரியே நடக்கும். அவங்க அப்பாவுக்கு அவர் வந்து லஸ்கர்ன்னு சொல்லுவாங்க, கரையோரத்தில் தண்ணீர் திறக்கிற வேலை லஸ்கர்னு. இப்போ லஸ்கர் வேலை இருக்குதா இல்லையான்னு தெரியல. இருக்குதாயா? இருக்கு. ரைட். லஸ்கராக இருந்தால் அப்போது ஒரு அந்த அதிகாலையில் தண்ணீர் திறக்க போகும்போது ஒரு மரத்தினுடைய குச்சி குத்தி ஒரு கண் இப்படி ஒரு கண்ணு தான் இருக்கும், ஒரு கண் பார்வை இருக்காது. என்னுடைய நண்பர் எல்லா பெற்றோர்கள் எல்லாரையும் முக்கியமான நேரத்தில் ஹாஸ்டலுக்கு வரவழைச்சி கனப்படுத்தும் போது அவங்க அப்பாவை கூப்பிட மாட்டார். அவங்க அப்பாவை கூப்பிடாத காரணம் ரொம்ப நாள் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான்
எனக்கு தெரிய வந்தது, அவருக்கு ஒரு கண்ணு பார்வை தெரியாது. அவருக்கு ஒரு கண்ணு பார்வை தெரியாது என்பதனாலே அவங்க அப்பாவை முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு இவர் கூப்பிடுவது கிடையாது. ஒரு நாள் அந்த காரியத்தை அறிந்த போது எனக்கு மிகவும் மன வருத்தத்தை கொடுத்தது. அவரிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டேன். மிகவும் மன வருத்தத்தை கொடுத்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். நிறைய பேர் நல்ல நீங்கள் பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் அப்பாவுடைய ட்ரெஸ்ஸு, உங்கள் அப்பாவுடைய பேச்சு, உங்கள் அப்பாவுடைய காரியங்கள், அம்மாவுடைய காரியங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அநாகரிகமாக தோன்றலாம், அற்பமானதாய் தோன்றலாம், நீங்கள் விரும்பத்தகாததாய் மாறலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் அவங்களுடைய தியாகத்தின் நிமித்தமாகத்தான். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். அறிவு இருக்குதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பையன் அப்பாவை பார்த்து கேட்பான், அறிவு இருக்குதான்? இல்லைப்பா, எங்கள் அப்பா என்ன நான் படிக்க வச்ச மாதிரி எங்கள் அப்பா என்னை படிக்க வச்சுருந்தான்னா நிச்சயமாக உன்னை போல் எனக்கும் அறிவு இருந்திருக்கும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். நாங்கள் சாப்பிட்றோமோ இல்லையோ, நீங்கள் படிக்க வைக்கிறதுக்கு பணத்தை கட்டுறோம் பார்த்தீங்களா? ஆமாம். எங்களுக்கு நல்ல துணிமணி இருக்குதோ இல்லையோ, ஆனால் உங்களுக்கு சிறப்பாக நீங்கள் இருக்கணும். 4 பேருக்கு முன்னாடி போட்ட ட்ரெஸ்ஸையே, போட்ட சுடிதாரையே, போட்ட பேண்ட்டையே, ஷர்ட்டையே போடக்கூடாது என்பதற்காக தங்களுடைய வருத்தங்கள் எல்லாவற்றையும் மறைத்து கொண்டு தங்களுக்கு இருக்கும் குறைவுகளை பெரிதுபடுத்தாதபடிக்கு உங்களை எப்படி ஆகிலும் யோசித்து பாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அதை சிந்திக்கலன்னு சொன்னால் அது பெரிய ஒரு அவமானம். இட்ஸ் a shame for you when you are in a stage of prestige, not knowing the people God has provided for you to go to that position. அந்த நிலைக்கு நீங்கள் போவதற்கு கர்த்தர் யாரெல்லாம் அப்பாவையோ அம்மாவையோ யாரெல்லாம் உங்களுக்கு தந்தார்களோ அவர் எல்லாரையும் நீங்கள் நினைச்சு பார்க்கலன்னு சொன்னா அது பெரிய ஒரு அவமானம். எனக்கு தெரியும், லட்சங்கள் சம்பாதிக்கிற பிள்ளைகள், அவங்க அப்பாவும் லட்சங்கள் சம்பாதிக்கிறாங்க, அவங்க அம்மாவும் லட்சங்கள் சம்பாதிக்கிறாங்க, பிள்ளைகள் இப்பொழுது லட்சங்கள் சம்பாதிக்கிறாங்க. அப்பா, நான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்த இந்த மொபைல் அப்படின்னு சொல்லி ஒரு மொபைலை கொடுத்தா அந்த அப்பாவை நினைச்சான்னா 10 மொபைல் அவரால் வாங்க முடியும். ஆனால் எங்கள் அப்பா அம்மாவால் தான் நான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லி பிள்ளைகள் அந்த அப்பாவுக்கிட்ட, அந்த தாத்தாவுக்கிட்ட, அம்மாவுக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்டை கொடுக்கும்போது அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமா? ஆமென் சொல்லுவீங்களா? அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எகிப்திலே தோன்றினான். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த பார்வோன், கவனிங்க, வேதத்திலே வாசித்த பகுதியிலிருந்து உங்களுக்கு ஆழமாய் நான் விவரித்து சொல்லுகிறேன். இந்த பார்வோன் கோசேன், எகிப்திலே கோசேன் என்கிற ஒரு பகுதியிலே தான் இஸ்ரவேலர்கள் குடியமர்த்தப்பட்டார்கள், அங்கு செட்டில் ஆனார்கள். அந்த கோசேனில் இருந்த இஸ்ரவேலர்கள் எகிப்தியரை காட்டிலும் மிகவும் அதிகமாய் பெருகினார்கள். எகிப்தியருடைய எண்ணிக்கையை காட்டிலும் கோசேன் நாட்டிலே இஸ்ரவேலருடைய எண்ணிக்கை மிகவும் அதிகமானது. ஆமென் சொல்லுவீங்களா? இந்த பார்வோ, அவனுக்கு ஒரு பயம் உண்டாயிருந்தது. பாருங்க, ஒரு பயம். இப்போ வாசிக்காதீங்க, வீட்டில் போய் வாசிங்க, உங்களுக்கு அதனுடைய விவரத்தை நான் சொல்லுகிறேன், ரகசியத்தை சொல்லுகிறேன். இந்த பார்வோனுக்கு ஒரு பெரிய ஒரு பயம் உண்டாயிருந்தது. என்ன பயம் சொன்னா, எகிப்தியரை காட்டிலும் இது இஸ்ரவேலர்கள் எண்ணிக்கையிலே பெருகி இருக்கிறார்கள். ஒரு கால் யுத்தம் என்று வரும்போது, எகிப்திலே யுத்தம் என்று வரும்போது நம்மோடு சேர்ந்து கொள்வதற்கு பதிலாக இந்த இஸ்ரவேலர்கள்
நம்முடைய எதிரிகளோடு கூட, நமக்கு எதிராக யுத்தம் செய்ய வருகிற எதிரிகளோடு கூட சேர்ந்து கொள்வார்களானால், கூட்டணி வைத்துக் கொள்வார்களே ஆனால், அதனுடைய முடிவு எப்படியா இருக்குன்னு சொல்லி பயந்தான். சொன்னா இவர்கள், இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு ஓடி போவார்கள் என்று பயந்தான். சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமா. ஆனா ஆக்சுவலா என்ன பயம் இருக்குன்னு சொன்னா, எப்படி பயம் இருக்குன்னு சொன்னா, நாம் யுத்தத்திற்கு போகும்போது நம்முடைய எதிராளிகளோடு இந்த இஸ்ரவேலர்கள் கூட்டணி வைத்துக் கொள்வார்களே ஆனால் ஆட்சியை அவர்கள் கைப்பற்றி விடுவார்கள் என்று சொல்லி பயப்படல. They will overtake our kingdom. They will overtake our rulership. அப்படி பயப்படல. ஆட்சியை அவர்கள் கைப்பற்றி விடுவார்கள், அவர்கள் பிடிச்சுக்குவாங்க அப்படின்னு பயப்படல. எகிப்தை விட்டு ஓடி போவார்கள் என்று பயந்தான். ஏன் ஆட்சியை கைப்பற்றி விடுவார்கள் என்று பயந்ததை காட்டிலும் எகிப்தை விட்டு ஓடி போவார்கள் என்று ஏன் பயந்தான் என்றால், அன்றைக்கு எகிப்தினுடைய செழிப்புக்கு காரணமே விவசாயமாகட்டும், வேறு எந்த தொழிலாகட்டும், கட்டுமானமாகட்டும், வேறு எந்த விதமான கட்டமைப்புகளாகட்டும், எல்லாவற்றிலும் இஸ்ரவேலர் தான் 90% மேலாக பங்களித்தார்கள். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். இப்போ இவங்க எகிப்தை விட்டு ஓடி போவார்கள் என்றால், வயலில் வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்காது, கட்டடத்தை கட்டுறதுக்கு ஆள் இருக்காது, தொழிற்சாலையில் வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்காது, ஒன்றுமே ஆள் இருக்காது. அப்ப எகிப்தினுடைய செழிப்பும் சம்பாத்தியமும் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்று சொல்லி இந்த பார்வோன் பயந்து இவர்கள் மேல் ஆளோட்டிகளை ஏற்படுத்தி இவர்களை அதிகமாக ஒடுக்கி உபத்திரப்படுத்தி இன்னும் கூடுதலான வேலைகளை வாங்கினான். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவருடைய ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். They made their life in bitter bondage. இந்த ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. They made their life in bitter bondage. அப்படி ஜீவனையும் அவர்கள் கசப்பாக்கினார்கள். ஆகவே எப்படி ஒடுக்கினான்னு சொன்னா, பார்வோனுக்காக அரண்மனைகளை கட்டும்படிக்கு அவர்களே செங்கல் அறுத்து அவர்களே கட்டடமும் கட்ட வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேலர்களை மிகவும் கொடுமையாக அவன் ஒடுக்கினான், உபத்திரவப்படுத்தினான். வேதம் சொல்லுகிறது, கவனிங்க, பைபிள்ல நிறைய நம்மை உற்சாகப்படுத்தும் வார்த்தைகள் நமக்கு வாக்குத்தத்தங்களாய் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். The more they oppressed, the more they were increased. The more they were oppressed, the more they were prospered. எந்த அளவு ஒடுக்கப்பட்டார்களோ அதை காட்டிலும் அதிகமாக அவர்கள் பெருகினார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? The more they were oppressed, the more they were multiplied. எந்த அளவு ஒடுக்கப்பட்டார்களோ அந்த அளவு அவர்கள் பெருகினார்கள். சொல்லுங்கள், எந்த அளவு ஒடுக்கப்பட்டார்களோ, ஆமா, அந்த அளவு. இன்னொரு தடவை சொல்லுங்க. ஆமா, அரசாங்கமாக இருக்கட்டும், உன்னுடைய ஜாதி சமுதாயங்களாகட்டும், உன்னுடைய ஊரின் கிராமங்களின் சூழ்நிலையாகட்டும், எந்த அளவு தேவனுடைய பிள்ளைகள் ஒடுக்கப்படுகிறார்களோ, உங்களுடைய சொந்தங்களாகட்டும், எந்த அளவு ஒடுக்கப்படுகிறார்களோ அந்த அளவு அவர்கள் பெருகினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. We serve a God who causes us to increase in adverse situations. எதிரான சூழ்நிலைகளுக்கு நடுவிலும் நம்மை பெருகச் செய்கிற தேவன் ஒருவர் நமக்கு உண்டு. ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுங்க சத்தமா. ஆமா, அப்படியே கவனிக்கணும், வார்த்தையெல்லாம் கவனிக்கணும். எதிரான சூழ்நிலைகளுக்கும் நடுவிலும் என்னை பெருகச் செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நான் பெருகவே
சொல்லுங்கள், நான் பெருகவே பெருகுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, மனதளவிலே உடல் அளவிலே எத்தனை நெருக்கங்கள், வேலை செய்கிற இடத்திலே, படிக்கின்ற இடத்திலே, குடும்பத்திலே, சொந்தங்கள் நடுவிலே எத்தனை நெருக்கங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனையான ஒடுக்குதல்கள் உங்களுக்கு உண்டானாலும் நீங்கள் எப்படியும் பெருகுவீர்கள். You will prosper anyhow. நீங்கள் எப்படியும் பெருகத்தான் செய்வீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க எப்படியும் பெருகத்தான் செய்வீங்க. சத்தமா கொஞ்சம் நல்லா விசுவாசத்தோட சொல்லுங்க. ஆமா, ஏய், உன்னை பெருக செய்கிறத நிறுத்தவே முடியாது. Nobody can stop you. Nobody can stop you. உங்களை பெருக செய்ய விடாம யாராலும் எந்த சக்தியாலும் தடுக்கவே முடியாது. ஆமென் சொல்வீங்களா? தடுக்க முடியாது, தடுக்கவே முடியாது. I am born to increase. I am born to multiply. நான் பெருகுவதற்காக நான் பிறந்தவன். நான் பெருகுவதற்காக அழைக்கப்பட்டவன். நான் பெருகுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. பெருகுவதற்காக எவ்வளவு ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவு அதிகமாக. அல்லேலூயா. ஆமா. God blesses you when others are trying to depress you. God blesses you when others are trying to destroy you. உன்னை அழிக்க வேண்டும், உன் பேரை குலைக்க வேண்டும், அவமாக்க வேண்டும் என்று சொல்லி மற்றவர்கள் முயற்சிக்கின்ற நேரத்தில் கர்த்தர் உன்னை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதித்து உன்னை பெருகவே பெருகச் செய்கிற தேவன். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. பார்வோன் அவளை அழிக்க நினைத்தான், கர்த்தர் அவளை பெருகச் செய்தார். சொல்லுங்க, பார்வோன் அவளை அழிக்க நினைத்தான், கர்த்தர். இன்னொரு தடவை சொல்லுங்க. இதை பார்வன் பார்த்தான், ராஜா பார்த்தாரு. ஷே, ஒர்க் அவுட் ஆகலையே, வேலை செய்யலையே இந்த திட்டம். அவளை ஒடுக்குனா அவங்க ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க, அவங்கள நிந்தித்தான் அவமதிச்சான், அப்படியே எல்லாரும் மத்தியிலும் கேவலப்படுத்தினா ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நாம் நினைச்சோம். அப்படி ஒன்றும் நடக்கலையே என்பதை உணர்ந்த பார்வோன் அவன் என்ன செய்தான்? எபிரேய இஸ்ரவேலர் ஜனத்தில் சேர்ந்த எபிரேயரை சேர்ந்த 2 மருத்துவச்சிகள், மிட்வைவ்ஸ், 2 மருத்துவச்சிகளோட பார்வோன் பேசினான். நிறைய காசு தரேன், எவ்வளோ சம்பளம் வாங்குறேன்? ராஜா, நான் 20,000 மாதம் வாங்குறேன். நான் 20,000 வாங்குறேன். 20,000 தானே வாங்குறேன், வீடு இருக்குதா? இல்லை ராஜா, வாடகை வீடு தான். நான் உனக்கு மாதம் 2 லட்சம் ரூபாய் தரேன், 2 லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லி 2 மருத்துவச்சிகளோடு, எபிரேய மருத்துவச்சிகளோடு பார்வோன் பேசினான். அந்த 2 மருத்துவச்சிகளின் பேர் தான் சிப்ரான், பூவா. சிப்பீராலும் சொல்லுங்கள், பூவாலும். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமா. என்ன பேசினான்னு சொன்னா, சரித்திரத்திலேயே இஸ்ரவேலர்கள் இல்லாதபடிக்கு அழித்து போட வேண்டும். அவர்களை குறித்த சரித்திரமே, இஸ்ரவேலர்கள் சரித்திரத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஸ்தோத்திரம். Pharaoh wants to wipe out the Israelites from the history. சரித்திரத்திலே இஸ்ரவேலர்கள் அப்புறப்படுத்தப்படும்படியாக பார்வோன் விரும்பினான். அதே போல பின்னாளிலே பார்வோன் எப்படி சரித்திரத்தை விட்டு இஸ்ரவேலர்கள் முற்றிலும் ஒன்றும் இல்லாமல் இதில் ஆயிரம் சொல்லி விரும்பினாலும், எஸ்தரின் நாட்களிலே ஆமான் அப்படி ஒரு திட்டம் போட்டான். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். நம்முடைய காலத்திலே 2ஆம் உலகப் போர் நடந்த நாட்களிலே ஜெர்மனியின் அதிபர் ஹிட்லர் சரித்திரத்திலிருந்து இஸ்ரவேலர்கள் எல்லாரும் அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்பி காரியங்களை செய்தான்.
6,00,000 யூதர்களை கொன்று குவித்தானாம். கில்லட் ஷேப் பண்ற அந்த பேருக்கு வந்து கில்லட் மிஷின் பேர். கில்லட் மிஷின். கில்லட் மிஷினை ஹிட்லர் தான் கண்டுபிடிச்சான். கில்லட் மிஷினை அப்படியே சக் 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 அப்படியே அவங்கள கன்வேயரில் மக்களை போட்டால் அப்படியே வந்தோன்னே தலை சக் 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 அப்படியே இந்த தலையை துண்டாக்குற மாதிரி சக் சக் சக்கு அப்படி சொல்லி கில்லட் மிஷின் சரித்திரத்தை இல்லாமல் ஆக்கும்படிக்கு பூவாலையும் சிப்பிராலையும் இவன் தெரிந்து கொண்டான். ஆமென் சொல்லுவீங்களா? அவன் சிப்பிராலும் பூவாலும் இஸ்ரவேல் பெண்களிடத்திலே அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். ஆனா இந்த சிப்பிராலும் பூவாலும் கவனிங்கள், கர்த்தர் ஸ்தோத்திரம், இவர்கள் சரித்திரத்தை they have changed the history. அவர்கள் சரித்திரத்தை மாற்றி விட்டார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். பார்வோன் இஸ்ரவேலர்கள் சரித்திரத்திலேயே இருக்கக்கூடாதபடிக்கு அழிக்கப்படும்படிக்கு சிப்பிராலையும் பூவாலையும் அனுப்பினான். ஆனால் இந்த சிப்பிராலும் பூவாலும் சரித்திரத்தையே மாற்றி விட்டார்கள். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். 3 காரியங்கள். சரித்திரத்தை எப்போதும் 3 காரியங்கள். மூன்று காரியங்கள். முதலாவது காரியம், they have a heart for the people, for the children. They have a heart for the children. இருதயத்தில் பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம் உடையவர்களாக இருந்தபடினாலே அவர்கள் நிமித்தமாய் சரித்திரம் மாற்றப்பட்டது. சொல்லுங்கள், முதல் காரணம் என்னங்க? சரித்திரம் மாற்றப்பட்டதற்கு காரணம் என்னங்க? சத்தமா சொல்லுங்க. சரித்திரம் மாற்றப்பட்டதற்கு காரணம், முதல் காரணம் பிள்ளைகளை குறித்த பாரம். They have a heart for the children. பிள்ளைகளை குறித்த பாரம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கற்பத்தில் தாயானவள் 9 மாதம் சுமந்து பெற்றெடுப்பதில் மாத்திரமல்ல, அதற்கு பின்னரும் அந்த பிள்ளைகளை தாயானவள் இருதயத்தில் சுமக்கிறாள். 9 மாதம் தான் கற்பத்தில் சுமக்கிறது. ஆனா அதுக்கப்புறம் எத்தனை மாதம் சுமக்கிறாள் சொல்லுங்க? இருதயத்தில் சுமக்கிறாள். இருதயத்தில் தாயானவள் சுமக்கிறாள். கற்பத்தில் சுமக்கிறது மாத்திரமல்ல, கற்பத்தில் சுமக்கிறது மாத்திரம்தான் வெளி உலகுக்கு தெரியும். ஆனா அந்த பெண் அந்த பிள்ளைகளை தன்னுடைய இருதயத்தில் சுமப்பதை அநேகர் அறிவது கிடையாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. இந்த பூவாலும் சிப்பிராலும் அவங்க பார்வோன்ட்டு பணத்தை வாங்கிட்டு, லஞ்சத்தை வாங்கிட்டு, இஸ்ரவேலர்களுடைய பெண்கள் பிரசவிக்க நேரத்தில் அப்படியே பிறக்கிற ஆண் பிள்ளைகளை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொண்டுடலாம். கழுத்தை நெரிச்சு கொண்டுடலாம். இன்னும் 2 லட்சத்துக்கு 3 லட்சம் கேட்டாலும் பார்வோன் தருவான். ஆனா இந்த சிப்பிராளுக்கும் பூவாளுக்கும் பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம் இருதயத்தில் அவர்கள் உடையவர்களாக இருந்தபடினாலே they care for the children, they have a concern for the children, they have committed for the children, they have a compassion for the children. அவர்களுக்கு பிள்ளைகளை குறித்த அக்கறை இருதயத்தில் இருந்தது. பிள்ளைகளை குறித்த ஒரு கரிசனை உடையவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். பிள்ளைகளை குறித்த ஒரு அர்ப்பணிப்போடு கூட அவர்கள் காரியங்களை செய்தார்கள். அப்பிள்ளைகளை குறித்த மன இரக்க உடையவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? If you have a heart for the children, நீங்க உங்க பிள்ளைகளை குறித்து ஒரு அக்கறை, ஒரு பாரம் உங்களுக்கு இருக்குமேனால் நிச்சயமா கர்த்தருடைய காரியத்தில் எப்படி வளர்ப்பீங்களோ அப்படி வளர்ப்பீங்க. ஆமென் சொல்வீங்களா? சண்டே கிளாஸ் பிள்ளைங்கள்லாம், சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்க்காக நான் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுகிறேன். ஆமாம், கர்த்தர் ஸ்தோத்திரம். ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். ஆமாம், ரொம்ப கஷ்டம். சிம்சோன் 300 நரிகளை பிடித்தான் சொல்லி இருக்குதா? ஆமாம், 300 நரியையும் என்ன செஞ்சுதானா? வாளோட 2 நரியா கட்டுனான். 2 நரியா கட்டினான். அப்படியே நான் கற்பனை பண்ணி பார்த்தேன்.
நான் ஜூவில் நிறைய நேரத்தில் மிருக காட்சி சாலையில் நிறைய பார்த்துருக்கேன். எல்லா மிருகமும் படுத்திருக்கும், உட்கார்ந்துருக்கும், தூங்கும் காரியம். நரி மாத்திரம் எனக்கு தெரிஞ்சு தூங்கினதே கிடையாது. நான் பார்த்து தூங்கினதே கிடையாது. எல்லா மிருகமும் சிங்கம்லாம் அப்படி காலை தூக்கிட்டு ஆன்னு இருக்கும், பார்த்துருக்கேன். புலியை பார்த்துருக்கேன், அப்படி எல்லாம் கரடியெல்லாம் அப்படியே செவத்தோட சாஞ்சிக்கிட்டு நிற்கிறத பார்த்துருக்கேன். இந்த நரி மாத்திரம் கலெக்டர் ஆஃபீஸில் அந்த பியூன் நடப்பார் பார்த்தீங்களா, அந்த மிலிட்ரி இராணுவ தலைமையத்தில் அங்கே நிற்பாங்க பார்த்தீங்களா, அப்படியே யார் வரா போறான்ட்டு இப்படியே தான் ஏதோ முக்கியமான அவருக்கு ஆஃபீஸ் உத்தியோகம் கொடுத்த மாதிரி நரி அப்படியே மார்ச் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு நரி. இப்போ இந்த 2 நரியை பிடிச்சா 2 நரியும் 2 பக்கத்தில் நடக்காதா? இப்போ 300 நரியை எப்படி பிடிக்கிறது, 300 நரியை எப்படி 2ஆ கட்டுறது, 300 நரிக்கு எப்படி வாலில் நெருப்பை கொளுத்துறது, 300 நரியை எப்படி வயலுக்குள்ளார அனுப்புறது, எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா? எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா? நிறைய விட்டுருங்க, இந்த 2 பிள்ளைங்களை ஒரு 10 பிள்ளைங்களை ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்தா ஒன்று 1க்குணும், ஒன்று 2க்குணும், ஒன்று ஆணும், ஒன்று ஈனும், ஒன்று அம்மானும், ஒன்று அப்பானும் எல்லாரையும் வச்சு பாடம் நடத்துறதுக்குள்ளார ஆதாம் ஏவாள் கதை எனக்கே மறந்துடும். அவன் என்ன சொன்னோம் என்ன சொல்லலைன்றது எனக்கே மறந்துடும் பாருங்க. ஆனாலும் அந்த ஊழியத்தை செய்வதற்கு காரணம் they have a heart for the children. பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம் இருதயத்தில் அவர்களுக்கு இருக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம், உங்கள் பிள்ளைங்களை குறித்த பாரம் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைங்களை கர்த்தர் ஸ்தோத்திரம், நீங்கள் சாப்பிட வைக்கலையோ, படிக்க வைக்கலையோ, கர்த்தருக்குள்ளே நடத்துவதற்கு, ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம், கர்த்தருக்குள்ளே நடத்துவதற்கு நீங்கள் வாரந்தோறும் நீ சண்டே கிளாஸ் நீ அட்டன் பண்ணனா மாதத்தில் உனக்கு 50 ரூபா நான் தருவேன், கிஃப்ட் தருவேன்னு சொல்லி பாருங்க. பிள்ளைங்கள்லாம் கண்டிப்பாக வருவார்கள். அந்த 50 ரூபாயை கர்த்தரிடத்தில் கேட்டு பாருங்க, ஆண்டவரே உங்கள் காரியமாக தான் பிள்ளைங்களுக்கு நான் இப்படி வாக்கு பண்ணியிருக்கேன், எனக்கு தாங்கன்னு சொன்ன தரமாட்டாரா? நிச்சயமாய் தருவார். பிள்ளைகளை குறித்த பாரம் உடையவர்கள் எவர்களோ அவர்கள் சரித்திரத்தை மாற்றி அமைப்பார்கள். உங்க பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு பாரம் உண்டாயிருக்குமே ஆனால் நாளைய சரித்திரம், உங்களை குறித்த நாளைய சரித்திரம் மாற்றப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமா, அந்த பிள்ளைங்க யார் எப்படி வருவாங்கன்னு சொல்லி தெரியவே தெரியாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, அந்த பிள்ளைங்க யார் எப்படி வருவாங்கன்னு சொல்லி தெரியவே தெரியாது. எங்க அப்பா சொல்லுவார், 3 பையன்க நாங்க. எங்க அப்பா சொல்லுவார், எனக்கு ஆசை ஒரு பையன் என்ன மாதிரி இராணுவத்தில் அதிகாரியாய் வரணும்னு சொல்லி ஒரு ஆசை, இன்னொரு பையன் வீட்டு பொறுப்பை பார்த்துக்கணும்னு சொல்லி ஆசை, இன்னொரு பையன் கடவுளுக்காக அவன் காரியங்கள் செய்யணும்னு சொல்லி ஆசை. சின்ன பிள்ளையிலே சொல்லுவார். அப்போ என்னுடைய தம்பி சொல்லுவான், எப்பா நான் தான்ப்பா வருவேன், உங்களை மாதிரி அதிகாரியாக நான் தான் வருவேன், 2ஆம் உலகப் போரில் மெடல் வாங்கினவர் நான் தான் உங்களை போல வருவேன்னு சொல்லுவான். அதே போலவே என்னுடைய கடைசி தம்பி வீட்டு பொறுப்பாளியாக மாறினா, முதல் மகனான நான் கடவுளுடைய காரியத்தை செய்யும்படிக்கு எங்கள் அப்பாவுடைய ஆசை. உங்கள் ஆசை கர்த்தர் ஸ்தோத்திரம், உங்கள் ஆசை உங்கள் பிள்ளைங்க நாளைக்கு உங்கள் சரித்திரத்தையே மாற்றி அமைக்கணும். ஆமென் சொல்லுவீங்களா? சரித்திரத்தையே மாற்றி அமைக்கணும். நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், எந்த நிலைமையில் இருந்தவர்கள், எப்படியாக நீங்கள் இருக்கிறீர்கள், இந்த காரியங்கள் எல்லாம் மாற்றப்பட வேண்டுமே. ஆனால் உங்கள் பிள்ளைகளை குறித்த ஒரு கரிசனை, ஒரு பாரத்தை உடைய இருதயம் உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இருதயத்தில் பிள்ளைகளை குறித்த பார உடையவர்கள் சொல்லுங்கள். இருதயத்தில் ஆமா, உன் பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணணும். 11 வயசு ஆயிடுச்சா பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணும். ஆமா, 13 வயசு ஆயிடுச்சா பொம்பளை பிள்ளைங்களுடைய கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணணும். 11 வயசு ஆச்சா உங்களுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். டெரிக் பிரின்ஸ் சொல்லுகிறார், நான் பொம்பளை பிள்ளை நடக்க ஆரம்பிச்சாலே நான் பிள்ளையோட கல்யாணத்துக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா
அதெல்லாம் வாழ்க்கையிலே சரித்திரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காரியங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். முதலாவது காரியம் கர்த்தர் ஸ்தோத்திரம். அவை உங்கள் எல்லாரையும் பார்த்தும் இந்த பிள்ளைகளுக்கான பாரம், இருதயத்தில் பாரம் உள்ளவர்களாக, மகளிராக, பெற்றோராக நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை குறித்த பாரம். மூத்த விசுவாசிகள் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா, சும்மா மூத்த விசுவாசியா 60 வயசு 65 வயசு ஆச்சுன்னா அப்படியே பொம்மை மாதிரி வந்துட்டு பொம்மை மாதிரி போயிடாதீங்க. பொம்மை மாதிரி வந்துட்டு பொம்மை மாதிரி போயிட்டு பொம்மை மாதிரி கண்ணாடி பெட்டிக்குள்ளார படுத்துறாதீங்க. அப்படியே சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமா, சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமா, நான் உங்களை இப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவரே தூக்கத்தெல்லாம் எடுத்து போடுங்கன்னு சொல்றது பெரிய காரியம் இல்லை. ராத்திரில தூக்கமே வரக்கூடாது. ஆண்டவரே 60 வயசுக்கு மேலே அனுச்சுன்னா அப்படின்னா தானே எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுவாங்க. ஆமாம், எல்லாத்துக்கும் ஜெபம் அப்படி நான் சொல்லலை. நல்லா தூங்குங்க, நல்லா தூங்குங்க. ஆனால் தூங்குன நேரம் போக மீதி நேரங்களில் ஒவ்வொரு பிள்ளைங்களா அப்படியே நினைச்சு ஆமென் சொல்வீங்களா? பிள்ளைகளை குறித்த பாரம் உள்ள மகளிர் அவர்கள் சரித்திரத்தை மாற்றி அமைப்பார்கள். இந்த சிப்பிராலும் பூவாலும் சரித்திரத்தையே மாற்றி அமைத்தவர்கள். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. இரண்டாவது காரியம், they partnered to save another woman. மற்றொரு பெண்ணை காப்பாற்றும்படியாக கைகளை கோர்த்து கொண்டவர்கள். சொல்லுங்கள், மற்றொரு பெண்ணை காப்பாற்றும்படியாக கைகளை கோர்த்து கொண்டவர்கள். அல்லேலூயா. கைகளை கோர்த்து கொண்டவர்கள். They partnered together to save another woman. They partnered together to save another woman. மற்றொரு பெண்ணை காப்பாற்றுவதற்காக கைகளை கோர்த்து கொண்டவர்கள். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சது. பாருங்க, சிப்பிராளுக்கு பூவாலை பிடிக்கும், பூவாலுக்கு சொல்லுங்க என்னங்க நீங்களாம் சொல்லுங்க. சிப்பிராளுக்கு பூவாலை பிடிக்கும், பூவாலுக்கு ஆமா. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா ரெண்டு பேரும் ஒரே காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. பாருங்க, செய்ய முடியாது. ஊழியத்துக்கு போனா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சவங்க இருந்தால் தான் ஊழியத்துக்கு போக முடியும். இல்லைன்னா ஊழியத்துக்கு போக முடியாது, ஊழியம் சக்சஸ் ஆக முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர், அந்த ரெண்டு பேத்துக்குள்ளார ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமையே கிடையாது. என்னோடு கூட ஒரு சகோதரன் இருப்பார். என்னோடு கூட ஊழியத்தில் அந்தமானிலாம் என்னோடு கூட கல்லூரியில் ஒன்றாக படித்து ஒன்றாக நாங்கள் பக்கத்திலே அவர் விழுப்புரத்திலே அரசாங்க வேலை செய்தார். நான் பாண்டிச்சேரியில் நான் வேலை செய்தேன். ஒன்றாக வேலையை ராஜினாமா பண்ணினோம். ஒன்றாக நாங்கள் பைபிள் காலேஜ் போனோம். ஒன்றாக நாங்கள் அந்தமான் நிக்கோபார் போனோம். ஒன்றாக ஒரே பாயிலே நாங்கள் படுத்திருந்தோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளார பொறாமையே இருக்காது. பாருங்க, எங்களுக்குள்ளார பொறாமையே இருக்காது. அவன் அழகாக ஆங்கிலம் பேசுவான், எனக்கு ஆங்கிலத்தில் பேச தெரியாது. அவன் எழுதினாலே ஆங்கிலம் தான் எழுதுவான். எனக்கு ஆங்கிலத்தில் அவ்வளவா அவனை போல எழுத தெரியாது. ஆனால் அவனுக்கு என்ன மாதிரி பிரசங்கிக்க தெரியாது, எனக்கு அவனை மாதிரி பாட தெரியாது. அப்படி வெவ்வேறு காரியங்கள், வெவ்வேறு. அவன் டீயா குடிச்சிக்கிட்டு இருப்பான், நான் டீயே சாப்பிட மாட்டேன். ஆமாம், டீயே சோறு வேணுமா, டீ வேணுமாடான்னா டீ வேணும்னுவான். அவன் ஒரு டீயோட எனக்கு சோறு வேண்டான்டுவான். அவனுக்கும் எனக்கும் ஏழாம் பொருத்தம். ஆனால் எங்களுக்குள்ளார நாங்கள் பொறாமப்பட்டதே கிடையாது. அப்படியே வி பார்ட்னர் டுகெதர். எந்த தீவுக்கு போனாலும் சரி, அப்படியே நான் சொன்னதை அவன் கேட்பான். இன்றைக்கு அவர் திருச்சியிலே ஒரு பெரிய விமான நிலையத்துக்கு பக்கத்தில் பெரிய சபையினுடைய போதகராக இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ரெண்டு பேரும் அவ்வளோ பார்ட்னராக இருப்போம். அப்போ ஒருத்தர் நாங்கள் கடிச்சுக்கிட்டதே கிடையாது, ஒருத்தர் காட்டி கொடுத்தது கிடையாது. ஆமாம், அவன் அப்படியே எப்போ பார்த்தாலும் சரி அழுக்கு கூடையிலேருந்து துணி எடுத்து போட்ட மாதிரி இருக்கும், எல்லாம் சுருக்கமாக இருக்கும். நான் நீட்டாக அயன் பண்ணாமல் ஷர்ட்டு போடவே மாட்டேன். அவனையும் என்னையும் வச்சு பார்த்தா, பக்கத்தில் நின்று பார்த்தா எல்லாம் மக்கள் எல்லாம் என்ன பாஸ்டர் ரவி என்ன இப்படி எப்படி அப்படியே சுருக்கமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் அப்படி தான் இருப்பார்.
ஆமாம், ஒரு நாளைக்கு நான் 5-6 முறை தலை சீவேன், அவன் தலையை சீவ மாட்டான். ஆமாம், தலையை இன்னைக்கு அவனுக்கு நல்லா முடி இருக்குது, அதனால் எனக்கு அது பெரிய ஒரு வருத்தம். ஆமாம், இவ்வளோ கேர் பண்ணி நமக்கு இல்லாமல் போயிடுச்சு, அவன் கேரே பண்ண மாட்டான். ரைட், we partner together. எங்களுக்குள்ளார பொறாமை கிடையாது, எங்களுக்குள்ளார போட்டியே கிடையாது, எங்களுக்குள்ளார ஒருத்தருக்கு ஒருத்தர் we never bite each other. நான் ஒருத்தர் கடிச்சுக்கிட்டதே கிடையாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த 2 பெண்களும் அவங்க எந்த அளவுக்கு கை கோர்த்து கொண்டாருன்னு சொன்னா, 2 பேர்த்துக்குள்ளார பொறாமையே கிடையாது, 2 பேர்த்துக்குள்ளார போட்டி கிடையாது, 2 பேரும் ஒருத்தர் வெளியே போய் காட்டி கொடுத்தது கிடையாது. அவ இப்படி இவ இப்படி, அவ இப்படி செஞ்சான்னு சொல்லி காட்டி கொடுத்ததே கிடையாது. 2 பேரும் கை கோர்த்து கொண்டபடினால்தான் ஒரு பெண்ணை அவர்களால் பிரசவிக்கிற நிலையில் இருக்கிற ஒரு பெண்ணை பிள்ளையையும் காப்பாற்றி அந்த தாயையும் காப்பாற்ற அவர்களால் முடிந்தது. ஆமென் சொல்வீங்களா? ஆமா, அந்த நாட்களிலே பிரசவம் என்பது பிரவேசம் என்று சொல்வார்கள். பிரசவம் சொன்னா மறு உயிர் பிழைத்தல், அப்படிதானே? ஆமா, பிரசவம்னா சாதாரண காரியம் கிடையாது. ஆண்களுக்கு புரிய வேண்டும். இன்னைக்கு மேலை நாடுகள்ல, அமெரிக்காவிலலாம் பிரசவிக்கணும்னு சொன்னா பிரசவிக்கிற நேரத்தில் புருஷனுக்கு லீவ் கொடுத்துருவாங்க. புருஷன் டெலிவரி டைம்ல பொண்டாட்டி பக்கத்தில் நிக்கணும். இப்போ இன்னும் அட்வான்ஸ்ல என்னன்னா, புருஷன் தான் டெலிவரியை பார்க்கணும், பக்கத்தில் டாக்டர் நின்று உதவி செய்வார். அப்பதான் அவனுக்கு அந்த வலி தெரியும், அந்த வலி தெரியும், அந்த கஷ்டம் தெரியும், அந்த கஷ்டம் தெரியும். அப்போ அந்த பிரவேசம், இன்னொரு உயிர் பிழைப்பது போல ஒரு உயிரை பெற்றெடுத்து அவள் மறு பிரவேசம் அடைகிறாள். மறு பிரவேசம். இப்ப இந்த சிப்பிராளும் பூவாளும் குழந்தையை காப்பாற்றுகிறது மாத்திரமல்ல, அந்த தாயையும் காப்பாற்ற வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, பிசாசு எப்பொழுதுமே தேவ சபையிலே ஒரு 2 சகோதரிகள் கைகோர்த்து கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய தீர்மானிப்பதை பிசாசு விரும்பவே மாட்டான். அல்லேலூயா. ஆமா, அவங்களுக்குள்ள சின்ன ஒரு பிரிவினையை தூண்டி விடுவான். யாராயிலும் ஒருத்தர் இவர்களை பற்றி சொல்லுகிறதை இவர்கள் நம்பி விடுவார்கள். 2 பேரும் நல்லா ஊழியம் செய்வாங்க, ஒரு மனதோடு கூட ஊழியம் செய்வாங்க. வாலிப பிள்ளைங்க ஒன்னா ஜாம் பண்ணுவாங்க, ஒன்னா இருப்பாங்க. ஆனா யாராயிலும் ஒருத்தர் ஒரு நல்ல பிசாசனுடைய ஆவியை உடையவர் கொளுத்தி போட்டுருவார். ஒரு காரியத்தை, சின்ன ஒரு காரியத்தை கொளுத்தி போட்டுருவார். அவ்வளவுதான், அது அப்படியே புஸ்வானமா அது வெடிச்சிடும். கர்த்தர் ஸ்தோத்திரம். சரவெடியா வெடித்து கொண்டே இருக்கும். பிடிச்சிருச்சா? பிடிச்சிருச்சு. சிப்பிராலும் பூவாலும் தனித்தனியா போயிட்டாங்க. சிப்பிராலும் பூவாலும். அப்போ தேவ சரித்திரத்தை மாற்றி அமைக்கிற ஒரு காரியம் இல்லாமல் போய்விடக்கூடும், இல்லாமல் போய்விடக்கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு காலையில ராஜனை பார்த்தேன். ஏப்பா என்ன புது சட்டையான்னு கேட்டேனாப்பா? ஆமா, இல்லை பாஸ்டர் பழைய சட்டை தான், நல்லா ஜோரா இருக்குப்பா, ஜோரா இருக்கு. என்னைக்காச்சும் பிள்ளைங்க சொல்லியிருக்கீங்களா? அப்படி சொன்னேன்னு ஏன் சொல்லுங்க, நான் யார் என்னன்னு கேட்பேன். உன் சுடிதார் நல்லா இருக்கு பாருங்க. இவ்வளோ சொல்லி ஒருத்தர் கூட எந்திரிக்கலாம் பாருங்க. இல்லை இல்லை இல்லை, நீ அப்படின்னா தான் ஏந்திரிச்சிருப்பீங்களே. ஆண்கள் சொல்லிடுவாங்க, ஜோரா இருக்கு, ட்ரெஸ் நல்லா இருக்குதே, ஏப்பா நல்லா இருக்குதே. எங்கே வாங்கினேன்னா அவர் அப்படி தூக்கி விட்டுட்டு செல்வராணியில் வாங்கினேன், ஆரம்பிக்கையில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவார். ஐயா நல்லா இருக்கு. 2 பேரும் ட்ரெஸ்ஸு சேம் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கோம் வராங்கன்னு வச்சுங்க. 2 பேரும் ஒரே மாதிரி ஒரே கலரில் ஒரே ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. ஹாய் ஹாய் ஃபைன், ஏப்பா நீ பத்தியா, நீ நானும் ரைட் ஒரே ஒன்றா இருக்கேன். எப்படிடா 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 ஆச்சரியமா. சரி செல்ஃபி எடுத்துக்கோமா, 2 பேரும் செல்ஃபி எடுத்துக்கோமா. நீ எங்கே வாங்கின? நான் ஆரம்பிக்கையில் வாங்கினேன். ஆனா 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 2 பெண்கள் ஒரே ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்க. அப்படி முன்னாடி போகும்போது ஒரு பார்வை, பின்னாடி வரும்போது ஒரு பார்வை, பார்க்கும்போது எங்க வாங்கினீங்கன்னு கேட்டா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆம்பளைங்க அப்படி இல்லை, ஆண்கள் அப்படி இல்லை.
சொல்லிடுவாங்க, இங்கே வாங்கினேன் இங்கே வாங்கினேன்னு சொல்லுவாங்க. இது வாங்க மாட்டேன். ஆமாம், அப்படியே இருந்தாலும், ஆமாம் அப்படியே இருந்தாலும் எங்கே வாங்கினேன்னு கேட்டால் போத்தீஸில் வாங்கினேன்னு வாங்க. ஆனால் வச்சிருக்கிற அந்த கட்டப்பை இருக்குல்ல, அது செல்வராணின்னு எழுதியிருக்கும். அது செல்வராணின்னு எழுதியிருக்கும். ஆனால் இவங்க எங்கே வாங்கினேன்னு சொல்லுவாங்க, போத்தீஸில். இவங்க பெரிய ஆளாம், செல்வராணிக்கெல்லாம் போக மாட்டாங்களாம். ஆமாம், போத்தீஸில் தான் போய் கடையில் சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு நாங்கள் வந்தமாக்கும். ஆமாம் ஆமாம். ஆனால் கட்டப்பை செல்வராணி. ஆமாம், சிப்ரானும் பூவாளும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். Devil wants to discard with other sister with a little stuff. ஒரு அற்பமான காரியத்தை காட்டி, ஒரு சாதாரண ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத, உப்பு சப்பில்லாத ஒரு காரணத்தை சொல்லி, நல்ல ஊழியத்திலே ஈடுபாடுள்ள, கர்த்தருடைய காரியத்திலே ஈடுபாடுள்ள, ஒரு மனதுள்ள 2 பெண்களை பிசாசன் பிரிக்க வேண்டும் என்று அவன் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். ஆகவே என்ன செய்யணும்னு சொன்னா, 2 பெண்கள் சகோதரிகளாக மாற வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். When women become sisters, 2 பெண்கள் சகோதரிகளாக மாறும்போது they start to partner together. 2 பெண்கள் சகோதரிகளாக, நான் சொல்லுகிறேன் 2 பெண்கள் அல்ல, 2 பெண்களும் 2 சகோதரிகளாக மாற வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. 2 when women become sister, they start partner together. அவர்கள் 2 பேரும் பார்ட்னர்களாக கைகோர்த்து இணைய அவர்கள் ஆரம்பிப்பார்கள். ஆமென் சொல்வீங்களா? அவர்கள் 2 பேரும் இங்க இருக்கிற 2 பெண்கள் அப்படி யார் என்ன எங்களை பத்தி சொன்னாலும் நாங்க பிரிய மாட்டோம், கர்த்தருக்குள்ளாக நீங்க இருந்து காரியங்களை செய்ய அசைக்கத்தான் போகிறோம் என்று ஒரு தீர்மானம் செஞ்சீங்கன்னு சொன்னா, உங்களை பத்தி யார் என்ன சொன்னாலும், உன்னை பத்தி நான் என்னுடைய காரியத்தை சொல்றேன், ஆமா என்னை பத்தி நீங்க இப்படி பேசியிருக்கீங்க, இல்லை அப்படி பேசலன்னு அவங்ககிட்ட பேசியிருக்கீங்க சொல்லி அவங்கள கூப்பிட்டுருவேன். நீங்கள் தானம்மா சொன்னீங்க, நீங்கள் தானே சிஸ்டர் சொன்னீங்க, இவர் இப்படி சொன்னா நீங்க தானே சொன்னீங்கன்னு அவர் ஆமா இல்லை பெபே எதையாயிலும் ஒன்று சொல்லுவார். ஆமா எதையாயிலும் ஒன்று சொல்லுவார், மாட்டிக்குவார், நிச்சயமா மாட்டிக்குவார். 2 பேர் கை கோர்த்து இணைய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களை பத்தி யார் என்ன சின்ன காரியமோ பெரிய காரியமோ அற்ப காரியமோ ஒன்றுக்கு உதவாத காரியமோ எதை சொன்னாலும் உங்களை பிரிக்கவே முடியாது. பிசாசு உங்களை பிரிப்பதற்கு என்ன எத்தனங்கள் பண்ணால் நீங்கள் இடம் கொடுக்காதவர்களாக இருந்தால், நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், you can change the history. ஆமென் சொல்லுவீங்களா? உங்கள் குடும்பத்தின் சரித்திரத்தை மாற்ற உங்களால் கூடும். உங்கள் தெருவில் இருக்கிறவருடைய சரித்திரத்தை மாற்ற உங்களால் கூடும். உங்கள் சொந்தங்களுடைய சரித்திரத்தை மாற்ற உங்களால் கூடும். உங்கள் நெய்பர்ஸ் அயல் அகத்தாருடைய சரித்திரத்தை மாற்ற உங்களால் கூடும். ஆமென் சொல்லுவீங்களா? சரித்திரத்தை மாற்றும்படிக்கு கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறார். சரித்திரத்தை மாற்றும்படிக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? உங்கள் கிராமங்களின் சரித்திரம் மாறுவதாக, உங்கள் தெருக்களின் சரித்திரம் மாறுவதாக, உங்கள் சொந்தங்களின் சரித்திரம் மாறுவதாக, உங்கள் உறவினர்களின் சரித்திரம் மாறுவதாக, அதற்காக தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. They have a heart for the children. இருதயத்திலே பிள்ளைகளை குறித்த பாரம் உடையவர்களாக இருந்தார்கள். They partnership together to save another woman. மற்றொரு பெண்ணை விடுவிக்கும்படியாய் காப்பாற்றும்படியாக கைகோர்த்து இணைந்து கொண்டவர்கள். மூன்றாவதாக they witnessed the power of God. They witnessed the power of God. தேவனுடைய வல்லமையை குறித்து சாட்சி அளித்தவர்களாக இருந்தார்கள். தேவனுடைய வல்லமையை குறித்து. ஆமா,
பார்வோன் கூப்பிட்டு கேட்கிறான், அவர்கள் தேவனுக்கு மருத்துவச்சிகளோ, தேங்க்யூ, மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா இந்த கட்டளைப்படி செய்யாமல், they rejected the command of the Pharaoh. எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகள் எல்லாரும் உயிரோடே காப்பாற்றினார்கள். ஆமென் சொல்வீங்களா? மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால், சொல்லுங்கள், மருத்துவச்சிகளோ. ஆமா, அப்படிதான் போட்டிருக்கு. அதோட கூட ஒரு காரியம், ராஜாவுக்கு பயப்படுவதை காட்டிலும் தேவனுக்கு அதிகம் பயந்ததினால். ஆமென் சொல்வீங்களா? சொல்லுங்க, என்னவா நான் சொல்றது சொல்லுங்க. ராஜாவுக்கு பயப்படுவதை காட்டிலும் தேவனுக்கு அதிகம் பயந்ததினால். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம், தேவனுக்கு பயந்ததினால், ராஜாவுக்கு பயப்படுவதை காட்டிலும் தேவனுக்கு அதிகம் பயந்ததினால் ஆண் பிள்ளைகளை உயிரோடு கொல்லாதபடி காப்பாற்றினார்கள். ராஜா கேட்கிறான், என்ன உங்க 2 பேத்துக்கும் இவ்வளவு காசு கொடுத்தும் ஒன்னும் டெத் ரிப்போர்ட் ஒண்ணுமே வரலையே. அவர் சொல்கிறார், ராஜா நாங்க போறதுக்கு முன்னாடியே பிரசவம் ஆயிருது. சரி, கொஞ்சம் சீக்கிரம் போனா என்ன? அப்படி இல்லை ராஜா, அவர்கள் எகிப்தினுடைய ஸ்திரீகளைப் போல அல்லாமல் எபிரேய ஸ்திரீகள் அதிக பலன் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. தேவன் அவர்களுக்கு பிள்ளை பிறப்பதற்கான பலத்தையும் உதவியும் செய்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமா ஆமா, எகிப்திய ஸ்திரீகளுக்கு தான் உதவிகள் தேவை, எபிரேய ஸ்திரீகளுக்கு உதவிகள் தேவையே கிடையாது. காரணம், கர்த்தரே உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? சொல்லுங்க, கர்த்தரே உதவி செய்கிறவர். சொல்லுங்க, கர்த்தரே உதவி செய்கிறவர். அல்லேலூயா. அவர்கள் செய்த மருத்துவச்சிகள் செய்த அந்த காரியத்தின் மொத்தம் தேவன் அந்த மருத்துவச்சிகளை தலைக்கச் செய்தார். ஆமென் சொல்வீங்களா? நம்ம எழும்பி நிற்போமா? நம்ம எழும்பி நிற்போமே.